திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக பல மேடைகளில் பல செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு வார்த்தையை கூறிக்கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு காங்கிரஸ் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ச்சியாக ஆதரவினை தெரிவித்து கொண்டிருக்கிறது. எதற்காக திருமாவளவன் இந்த வார்த்தையை கூறுகிறார்? அவர் கூறும் இந்த வார்த்தையால் தமிழக அரசியலில் ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்? இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நான் உங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அரசியல் பங்களிப்பு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நம்மளுக்கு அனைவருக்கும் தெரியும். அதனுடைய தலைவர் திருமா அவர்கள் தொடர்ச்சியாக தாவேகா மற்றும் திமுக ஒரே கூட்டணியில் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை அவர் தொடர்ச்சியாக பல மேடைகளிலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் கூறிக்கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று அவர் சொல்கிறார் என்று பார்த்தால், அதாவது தமிழ்நாடு அரசியலை ஒரு பக்கம் வைத்து கொண்டாலும் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் சனாதன சக்தியை எதிர்ப்பதில் திமுகவும் தாவேகாவும் ஒன்றிணைந்து தான் நம் செயல்பட வேண்டும் என்பதை அவர் தொடர்ச்சியாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பாஜகவை எதிர்ப்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதாவது அகில இந்திய அளவில் எத்தனையோ மாநிலங்களில் அவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டார்கள். இப்போ சமீபத்தில் மேற்கு வங்காளத்தில் நடந்ததை நம் அனைவருக்கும் தெரியும். அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் எவ்வாறு சுக்காக உடைத்து இன்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸவே மம்தா பானர்ஜியோட கட்சியவே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஒரு சனாதன சக்தியை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது என்பதை ஒரு பெரும் குழப்பத்தில் தான் இந்திய கூட்டணியே இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் திமுகவுடன் தான் இணைந்திருந்தது இந்தியா கூட்டணி. இப்பொழுது சமீபத்தில் நடந்த 2026 தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றதில் காங்கிரஸ் தாவேகா பக்கம் போனதுனால இப்போ மேலிடத்தில், அதாவது அகில இந்திய தேசிய லெவல்லையும் காங்கிரஸ் கூட்டணியை முறிச்சுக்கிடுச்சு திமுக. இப்போ திமுக முற்றிலும் தனித்து விடப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதாவது திமுக ஒரு கொள்கை சார்ந்த கட்சின்றதுனால தாவேகாவும் அதே ஒரு கொள்கையில் இயங்கக்கூடிய கட்சின்றதுனால இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து தான் தேசிய லெவலில் சனாதன சக்தியை எதிர்க்க முடியும் என்பதை அவர் முழுமையாக நம்புகிறார் திருமாவளவன் அவர்கள். அதைத்தான் அவர் தொடர்ச்சியாக தாவேகாவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியின் சனாதன கும்பலை எதிர்த்து நம்ம அரசியல் செய்ய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக கூறுகிறார். ஆனால் இந்த தொலைநோக்கு பார்வை தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் முழுமையாக திருமாவின் இந்த பேச்சுக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை தெரிவிக்கிறார்கள். அதாவது தமிழக அரசியலோட இந்த அரசியல் முடிந்து போகாது. பாரதிய ஜனதா கட்சி சனாதன கும்பல் மதவாத கட்சி வேருண்டி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம அனைவரும் அறிந்த விஷயம்தான். அதனை எதிர்க்க எதிர்கட்சிகள் இன்னும் பலம் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்பதே திருமா அவர்களின் முழு கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காகத்தான் அவர் தாவேகாவும் திமுகவும் ஒரே அணையில் இணைய வேண்டும் என்பது தொடர்ச்சியாக அவர் பல இடங்களில் கூறிக்கொண்டிருக்கிறார். இதை பற்றிய மக்களை உங்கள் கருத்து என்ன? திருமாவர்கள் இவ்வாறு கூறுவதை பற்றி உங்கள் கருத்தை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.